கொத்தமல்லி தொகையல். இதுக்கு நான் 2 கட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த சீசனில் கிடைக்கும் சீப்பாக. அப்புறம் 10 வரமிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் வேணும். நான் ஒரு 12 நம்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் புளியை கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ஊற வச்சுக்கணும். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சியில் மிளகா, புளி, கொத்தமல்லி அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் தான் ஈஸியாக கொஞ்சம் நல்லா நைஸாக சீக்கிரம் அரைப்பட்டுரும். அது போட்டு நல்லா அரைச்சி நல்லா விழுதாக வந்தப்புறம் கடாயில் நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு கடுகு தாளித்து அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொதி வரணும். அந்த ஈரமெல்லாம் அதில் எடுத்துடும். சக் பண்ணி எடுத்த பிறகு இது ஒரு 4-5 நாளைக்கு வச்சுருக்கலாம் ஸ்டோர் பண்ணி. இட்லி, தோசை, சாதத்துக்கு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பித்தத்துக்கு கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.